பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி வரும் அக்டோபர் மாதத்துல ஒளிபரப்பாக இருக்கும் நிலையில இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதுல ஏற்கனவே சில போட்டியாளர்களின் பெயர்கள் வெளியாகி உள்ளதை தொடர்ந்து இப்போது இரண்டாவது கட்டமாக தேர்வாகி இருக்கும் போட்டியாளர் என்று சிலருடைய பெயர்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக 7 சீசன்களை முடிவடைந்து இருந்தாலும் 8வது சீசன் எப்போது தொடங்கும் என்பதுதான் சின்னத்திரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த சீசனில் தொகுப்பாளர் மாறியதுதான். அதோடு இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி எப்படி கொண்டு போக போகிறார், ஏற்கனவே தொகுத்து வழங்கி வந்த கமல்ஹாசனை விட வித்தியாசமாக கொண்டு போக போகிறாரா அல்லது அவரை பின்தொடர போகிறாரா என்ற எதிர்பார்ப்புள்ள ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகும் போட்டியாளர்கள் குறித்து தினந்தோறும் புது லிஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில தற்போது பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் பிரபலம் அடைந்த அருண், தயாரிப்பாளர் ரவீந்தர், சீரியல் நடிகர் தீபக், அதுபோல சீரியல் நடிகை பவித்ரா ஜனனி, நடிகர் வினோத் பாபு போன்றோர் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போது அந்த லிஸ்ட்ல விஜய் டிவில செல்லம்மா சீரியல்ல கதாநாயகனாக நடிக்கும் அர்ணவ் மற்றும் அந்த சீரியல்ல கதாநாயகியான அக்ஷிதா இருவருமே கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர்களை தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியாக நடித்து பிரபலம் அடைந்த ஃபரீனாவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போவதாகவும் சொல்றாங்க. அடுத்ததா நடிகை தர்ஷா குப்தா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போவதாக பேச்சுகள் அடிபடுகிறது. ஏற்கனவே தர்ஷா குப்தா கலந்து கொள்வதாக 2 சீசன்ல பெயர் அடிபட்டது. ஆனால் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த சீசன்ல அவரும் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. இணையத்துல தர்ஷாவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதனால அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லிஸ்ட் வந்துட்டு இருக்கு. இந்த வாரத்துக்கான லிஸ்ட்ல இவங்க பெயர்லாம் இருக்கு. அடுத்து நாளைக்கு இது தொடர்ந்து இப்போது யாரெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.